விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பிரபல ரவுடி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மது விருந்தின் போது நடந்தது என்ன? மது விருந்து, திடீர் தகராறு, அடுத்த சில நிமிடங்களில் கொடூர கொலை. நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் பிரபல ரவுடி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவெண்ணைநல்லூர் அருகே அரங்கேறியுள்ளது. போதை தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். பிரபல ரவுடியான மோகன்ராஜ் மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள், கொள்ளை மற்றும் கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று நள்ளிரவில் திருக்கோவிலூர் கடலூர் சாலையில் உள்ள சரவணப்பாக்கம் பகுதியில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது மதுபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. ஆத்திரமடைந்த நண்பர்கள் மோகன்ராஜை கட்டையால் தலையில் தாக்கியதுடன் வயிற்று பகுதியில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த மோகன்ராஜ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். கொலையை அரங்கேற்றியவர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் மறுநாள் காலை வழியாகச் சென்ற பொதுமக்கள் இரத்த வெள்ளத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக திருவெண்ணைநல்லூர் போலீசாருக்கு அவர்கள் தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு மோகன்ராஜின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலே கொலைக்கு காரணமா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் 4 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ரவுடி ஒருவர் நண்பர்களுடன் மது அருந்திய பொழுது கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.